பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திர மாசத்தில் உற்சவம் கண்டருளுகிறார். 3 நாள் உற்சவம் உள்ளூர்ல நடக்கும். மேல 4வது நாள் உற்சவத்தன்னைக்கு புறப்படுறார். ஆங்காங்கு மண்டகப்படியெல்லாம் கண்டருளி மதுரை நகரத்துக்கு வந்து சேருகிறார். வைகை ஆற்றங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆத்துல இறங்கிறது ஊரே ஸ்தம்பிச்சு போடும். அத்தனிடத்துல லட்சமா ஜனங்கள். ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்றும் வரவே வராது. எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பா. சூர்ண பொடி, நெய், பால், தயிர், மோரு, பச்சை பொடி, சிவப்பு பொடி, மஞ்சள் பொடி, ஒத்தர் பேர்ல ஒத்தர் அடிச்சுட்டு கையில குழல்ல வந்து அந்த எண்ணெயை பெருமாள் பேர்லாம் அடிப்பா. இப்படி ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் என ஆச்சரியமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் காலை வெயிலோட ஆற்றில் இறங்குகிற பிரகரணம். அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு வந்து போவதாக இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த நாள்ல மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாசம். இந்த பெருமாள் எழுந்துருள் இருந்தது சித்திர மாசம். சைவ வைணவ ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து 2 உற்சவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு இருக்கிறார்கள். ரொம்ப நன்னா நடக்கிறது. இப்போ அத்தனை ஜனங்களும் வந்து ஆத்துல எப்ப இறங்குவார்னு பார்த்து சேவிச்சுட்டு போறாளோ இல்லையோ, பௌர்ணமி அன்னு ஆற்றில் இறங்குகிற அத்புதோத்சவம். இந்த திவ்யதேசத்துக்குத்தான் ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் 100 தடா வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல ராமானுஜர் வந்து சமர்ப்பித்தார். இப்பவும் வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கிறவா இருக்கா. ஆக ஆண்டாள் 100 தடா அக்காரடிசில் சமர்ப்பித்த ஆசைப்பட்ட ஊர் மூலவர் பரமசுவாமி. பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சூழ பிரயோக சக்கரத்தோட கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம். சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவின்னு திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். வள்ளல் மாலிரும் சோழமளாளனார்னு பாசுரம் இல்லையோ. அதனால உற்சவமூர்த்தி இன்னைக்கும் தானஹஸ்தத்தோடு எழுந்துள்ளிருக்கார். அந்த தொட்டி திருமதின உற்சவம் போறச்சே இவர் தலையில பெரிய சௌரி போட்டு கட்டுவார். இந்த பெருமாள் அந்த திருக்கோலத்தோட நீங்க சேவிச்சிருக்கணும். பளான்னு அப்படியே சொர்ணத்தில் இருப்பாரா, மேல கட்டியா சௌரி போட்டு கட்டியிருப்பா. அந்த கருப்புக்கு இவர் பளபளப்புக்கு நெஞ்சமே கொள்ளப்படும். அந்த விஷயத்தை தான் குரத்தாழ்வான் ஆசைப்பட்டு பாடினார். திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகன், நூபுர கங்கை தீர்த்தம், விருஷபகிரி, சந்தன விருட்சம், சோமச்சந்த விமானம், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார் 6 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் கள்ளழகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. அங்கிருக்கும் சுந்தரத்தோளுடையான சுந்தரமான தோள்களுக்கும் பல்லாண்டு. சிலம்பாற்றில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்துண்டு